என்பதை மேலே இருந்து விண்வெளியிலிருந்து கவனிக்கக்கூடிய நிலைமை வந்து விட்டது. 38,000 கோடி ஊழல் ஏற்பட்டது. 4,000 கோடி கணக்கிலே கருவூலத்திலே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 34,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று நம்முடைய மைய அரசினுடைய ஆயத்தத்துறை தெரிவிக்கிறது. இது துல்லிதமாக மேலிருந்து கணக்கிடப்பட்டது. இப்பொழுது இந்த 5 கலெக்டர்கள் தான் இதற்கு அதிகாரத்தை வழங்கினார்கள். ஆகவே இவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறோம் என்று கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள். 38,000 கோடி வருமானம் வந்தால் 4,000 கோடி தான் கணக்கிலே வரும் என்றால் எத்தனை மடங்கு அடிப்பது? நீ ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாயே மாதம், இதை 3000 ரூபாய் கொடுக்கலாம். ஒரு 1000 கொடுப்பதற்கு 11,000 கோடி செலவாகும். 3000 கொடுப்பதற்கு 33,000 கோடி செலவாகும். மீதம் 1000 கோடி இருக்கும். இப்பொழுது கலெக்டர்களை கொண்டு போய் எங்கே பின்னி விட்டு விட்டாயே, அவனா 38,000 கோடி அடித்திருப்பான். உனக்கு எவ்வளவு பங்கு, அவனுக்கு எவ்வளவு பங்கு என்கின்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது. இப்படி ரொம்ப பகிரங்கமாக ஒரு காரியங்கள் எல்லாம் நாட்டில் நடக்கின்ற நிலை வருமானால் கலெக்டர்களே எல்லாம் நாசமாக்கி விட்டார்கள். நீ நாசமாய் போ, உன் குடும்பம் நாசமாய் போகட்டும், இதுதான் உங்களுக்கு குலத்தொழில், செய்யுங்கள். அதிகார வர்க்கத்தை அயோக்கியர்களாக மாற்றிவிட்டீர்களே என்று கேட்கிறேன். ஆகவே இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு பெண் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழிக்கப்படுகிறாள். அவள் கற்பழிக்கப்பட்டாள் என்றவுடன் கற்பழித்தவன் அன்று மாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறான். அப்புறம் அவனை மேலோட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. அவன் மீது 20 வழக்கு இருக்கிறது. அவனை மேலோட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இது 2-3 நாளில் பெரிய அளவுக்கு சூடு பிடித்து மக்களிடம் பெரிய கிளர்ச்சி உணர்வு ஏற்படுகிறது. எதிர்கட்சிகள் இதை ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு செலுத்துகின்றன என்ற நிலை வந்த பிறகு மறுபடியும் போலீசிலிருந்து அவனை கூப்பிட்டு விடுகிறார்கள். உடனே அவருடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து கும்மாளமாக அவன் நாட்டியம் ஆடிக்கொண்டு அவனை கொண்டு வந்து போலீஸில் விட்டு எத்தனை மணிக்கு வருவாய் என்று கேட்டு விட்டு போகிறார். இது எதனால்? சரி, இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டவுடன் ரொம்ப வேகம் எடுத்தது வழக்கு. அதனாலே இப்பொழுது அவன் உள்ளே இருக்கிறான் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சார் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் என்று தெரிகிறது. இவன் அந்த சாரோடு போக வேண்டும் என்றானே, இதற்கு கூட்டணி சேர்க்கிறான் பாருங்கள். எதற்கெல்லாம் கூட்டணி என்று ஒரு வரிசையே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இத்தகைய நிலையில் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுக்கிறது, தானாக எடுக்கிறது.